அடித்த ரேஷன்ல அரிசி மூட்டையை ஏத்தி இறக்குறதுல 1900 கோடி இழப்புன்னு அரசு சொல்லுது. ஒரு அடித்தட்டு மக்கள் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுற மக்கள் யாரா இருப்பா? அவனுக்கு அரிசி கொண்டு போனதுல ஏத்தி இறக்குறதுல 1900 கோடி இழப்புன்னா, தனியார் போக்குவரத்து லாபத்துல போகும்போது அரசு போக்குவரத்து இழப்புல கேட்டா நாங்க இலவச பஸ் பாஸ். நான் கேட்டது தரமான சரியான சமமான கல்வியை இலவசமா. நீங்க கொடுக்கறது 15 ரூபாய் 20 ரூபாய் பஸ் பாஸ். நான் அங்க 10 லட்சம் ரூபாய் கட்டி சீட் வாங்கி படிக்கிறேன். நீ ஒண்ணு செய்ய, அந்த கல்வியை இலவசமா தந்துரு, நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துக்கிறேன். நீ தலைகீழா இருக்கே. அரசே சொல்லுது ஓமந்தூரார்ல படுத்தீங்கன்னா 10 நாள்ல செத்து போயிருவிய, அதனால காவேரிக்கு போங்கன்னு அரசு சொல்லுது. தம்பி செந்தில் பாலாஜியே சேர்த்த 2வது நாள் அங்க போய் ஏன் சேர்க்கிறீங்க? உங்க ஆஸ்பத்திரி நீங்க நிர்வகிக்கிறீங்க, உங்க கவர்மெண்ட் என்ன சரியில்லை. அப்ப அதுக்கு ஒதுக்குன நிதி எல்லாம் எங்க? அரசு தோத்துருச்சு, ஒத்துக்கிறது. ஆமா நாங்க சரியில்லை அப்படின்னு. இந்த மெட்ரோ வருது இல்ல, இது யாரோட திட்டம்? உலக வங்கியின் திட்டம். இந்த மெட்ரோவுக்கு நீங்க ஒதுக்கி இருக்க நிதி எவ்வளவு? 62,000 கோடி இதுவரையும் சொல்றீங்க. மேல ட்ரெயின் ஓடுறதுக்கு, தொடர் வண்டி ஓடுறதுக்கு நீங்க கீழே நீர் ஓடுறதுக்கு 60 வருஷம் ஆண்டு என்ன பண்ணீங்க? அதுல அவரே வேற சொல்றாரு, தம்பி உதயநிதியே சொல்றாரு, துணை மேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துயரத்தை அனுபவிக்கின்றிருக்கு, ஒழிக்க முடியாது. ஒரே வழிதான் உங்களை ஒழிக்கிறது தான், வேற என்ன பண்ண முடியும்? ஐயா, அந்த அதிகாரி சொல்றாரு 2500 கோடி தான் தேவைப்படுது, அழகா மழை நீர் வழிந்து ஓட காவாய். நீங்க உலக நாடுகளுக்கெல்லாம் நிதி திரட்ட போறீங்கல்ல, அந்நிய முதலீடு. அந்த நாட்டுல சாலையில தானே பயணிக்கிறீங்க. அவன் எப்படி நீர் வழிந்தோட அந்த நீர் மேலாண்மை எப்படி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய், அரபு நாடுகள் இப்படித்தான் ரோட்ல தண்ணி நிக்க. ரொம்ப தூரம் பாருங்க, சிங்கப்பூர் போவோம், மழை கொட்டிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு துளி நீர் தேங்கிருச்சுன்னா நான் அந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படியே ஓடும். இப்படி போட்டிருப்பான் சாலையை, இப்படி போட்டிருப்பான், அழகா ஓடு காவா, ஓடி போய் எடுத்து போய் சேர்ப்பான். வாங்க மாநகராட்சி அலுவலகத்துக்கு போவோம். எது ஒன்றும் எங்ககிட்ட நிதி இல்ல, போதுமான அளவுக்கு நிதி இல்ல, நிதி வளமை இல்ல, ஃபண்ட் இல்ல. எங்க ஃபண்ட் எல்லாம் எங்க? போ 8,300,000 கோடி 3,000 கோடி கிட்ட போயிருச்சு. உங்களுக்கு தெரியும், இப்ப 9 லட்சம் கோடியை தொட போறோம். நானும் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் ஒரு இயக்கத்தை நடத்துறேன், 2 பேரும் வந்துரும். இந்த மண்ணின் குடிமக்களா பேசு. 9 லட்சம் கோடியில இந்த நாட்டுல இத வாங்கி இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒண்ணு சொல்லு. எஜுகேஷன் தி பெஸ்ட் கொடுத்துட்டோம், மெடிக்கல் உலகத்தரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், டிரான்ஸ்போர்ட் அல்லது ரோடு அது பண்ணிட்டோம், இல்ல நீர்த்தேக்கங்களை பண்ணி தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிட்டோம், இல்ல விடுங்க பசிங்கிற ஒன்னே கிடையாதுடா நாட்டில் ஒழிச்சிட்டோம், இல்ல தடையற்ற மின் உற்பத்தி மின்சாரம் கொடுக்குறோம். எவ்வளவு வச்சும் சொத்து வரி ஏறுது, நீங்க மின் கட்டணம் உழவு விலை ஏறுது, பேருந்து கட்டணம், எல்லா விலையும் அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது. அப்ப எதுக்கு இந்த 9 லட்சம் கோடியை கடன் வாங்கி என்னதான் செஞ்சீங்க? அப்ப இந்த கேள்வியை நீங்க என்ன யார்கிட்ட பதில் இருக்குது? ரேஷன்ல அரிசி மூட்டை